லேட்ரல் என்ட்ரி என்பது சமூக நீதியின் மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் கண்டன பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த லேட்ரல் என்ட்ரி தொடர்பாக தனது கண்டன பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர்? விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். மறுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல நியாயமான முறையில அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமூக நீதியை நிலைநாட்டவும் இடஒதுக்கீடை பாதுகாக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக லேட்ரல் என்ட்ரி என்பது சமூகத்தின் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதலாகும். தகுதிமிக்க பட்டியல் மற்றும் பழங்குடிய இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த அலுவலருக்குரிய வாய்ப்பு உயர் மட்டத்தில் தட்டி போகிறது. அதை பறிக்கக்கூடிய நடவடிக்கையாகவே இந்த லேட்ரல் என்ட்ரி என்பது இருக்கிறது. நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நியாயமான சமத்துவமான முறையில பதவி உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறாரு. தொடக்கத்திலிருந்தே திமுக மற்றும் தமிழக என்பது கிரிமிலேயர் முறையை முற்றிலுமாக எதிர்த்து வருகிறோம். அதை ஒழிக்க வேண்டும் என்பதில் நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய கிரிமிலேயருக்கான இந்த வருமான வரி உச்சவரம்பு அதிகப்படுத்த வேண்டும். தாமதிக்காமல் உடனடியாக வருமான வரி உச்சவரம்பு உடனடியாக உயர்த்திட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல மறுக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நியாயமான முறையில இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைத்தான் தமிழக முதலமைச்சர் இந்த எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.